அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பேசுகிற நேரம் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம மைக்கில் ஒருவர் வாசிப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியத்தை தொடங்கும்போது முதல் தலைப்பாக தம்முடைய வாயை திறந்து முதல் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மதத்தை மாற்றும்படி இந்த உலகத்தில் வரல, மனதை மாற்றும்படியே உலகத்தில் வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து மதம் மாற்ற வரல, மனதை மாற்றும்படி வந்தார். இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உணரணும், ஆண்டவர் தம்முடைய தேவதூதனுக்கு தம்முடைய சாயலை கொடுக்காமல் நமக்கே அவருடைய சாயலை கொடுத்தார். இதெல்லாம் தியானிக்கும் போது இருதயத்திற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரலோகத்துக்கு உள்ளவைகளுக்கு அவருடைய சாயலை கொடுக்காமல் பூமியில் இருக்கிற நமக்கே தம்முடைய சாயலை கொடுத்து இவ்வளவாய் நேசித்திருக்கிறார். இப்போ சாயலின்படி தேவனை போல இருக்கிறோம். நாம அவருடைய சுவாசத்தில் நாம் ஜீவ ஆத்துமாவாக இருக்கிறோம். அதுக்கு மேலாக தேவனுடைய ஆவியை தந்து நம்மை அபிஷேகித்து அவருடைய ஆவியில் நம்மை ஆவியாய் மாற்றி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். இப்போ கவனிக்க வேண்டும், ஆண்டவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு மனுஷனை தன்னை போல தன்னுடைய சாயலின்படியே படைத்து இந்த பூமிக்கு தந்தார். இந்த பூமியில் ஆண்டவர் எந்த மிருக ஜீவன்களிடத்திலையும் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கல. மனம் திரும்புதல் மனுஷனிடத்தில் மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில் உள்ள எந்த ஜீவராசியும் பரலோகத்திற்கு, அப்பா வீட்டுக்கு, அப்பா ராஜ்யத்திற்கு போகிறதில்ல. மனுஷ ஆத்மாவே பரலோகத்துக்கு போகும். நமக்கே தேவன் பரலோகத்தை வைத்திருக்கிறார். இத்தனை ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத அந்த நித்திய வாழ்வை மனுகுலத்திற்கு மட்டுமே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ பரலோகத்துக்கு போக வேண்டுமே ஆனால் நீங்கள் மனம் திரும்பணும். பரலோகத்துக்கு போக வேண்டுமே ஆனால் உங்கள் மனம் மாறி இருக்க வேண்டும், நீங்கள் மறுரூபமாக வேண்டும். நல்லா கவனிக்கணும், இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்குள்ளாக இருக்கிறவர்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு சில காரியத்தில் மனம் திரும்புகிறார்கள். விக்கிரக ஆராதனையில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, உலகத்தில் இருந்தெல்லாம் நிறைய காரியத்தில் ரொம்ப ஈஸியாக கர்த்தருக்குள்ளே வந்துடுதாங்க. ஆனால் ஒரு சில காரியம் இருக்கிறது, மனதளவில் செய்ய வேண்டிய காரியம். அதில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட ரொம்ப பின்தங்கினவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் எதில் மாற்றத்தை விரும்புகிறார் என்றால், உங்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நாம் உலகத்தை பார்த்தே வளர்ந்தவர்கள், உலகத்தை கேட்டே வளர்ந்தவர்கள், உலகத்திலேயே நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்களாக பிற்பாடு நாம் ரட்சிக்கப்பட்டபடியினால் ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் உலகத்தில் நாம் கற்றுக்கொண்டவைகளும் நாம் செய்து வந்தவைகளுமே நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது மேலோங்கி நிற்கிறது. ஆகவே நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ நம்ம மனம் திரும்பாவிட்டால் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது, நித்திய வாழ்வை பெற்று தேவனோடு நித்திய காலமாய் நாம் வாழ முடியாது. நாம் மனம் திரும்புமே ஆனால் நித்திய வாழ்வையும் நித்திய ராஜ்யத்தையும் நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். பரலோகத்துக்கு போகணும்னா மனது ரொம்ப மாற்ற வேணும், மனதில் ரொம்ப மாற்ற வேண்டும். ஆதி நாட்களில் நாம் பார்த்தால் ஆண்டவர் ஜலத்தினால் அந்த பூமியை அழித்தார். நோவாவினுடைய நாட்களில்
எல்லா மனிதர்களும் ஆண்டு போனார்கள். எதற்காக ஆண்டவர் இப்படி செய்தார் என்று நீங்க பார்த்தீர்களானால் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, மனுஷனை பூமியிலே படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்? சில தாய்மார் சொல்லுவாங்க, சில பிள்ளைகள் நிமித்தமா, யான் தான் இவனை பெத்தனோ, யான் தான் இந்த பிள்ளையை பெத்தனோ தெரியல, இவனால் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சில நேரத்தில் சொல்ல வைக்கிறத நம்ம கேட்க முடியும். ஏன் அப்படின்னா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, பிள்ளைகளால் ஒரே தொல்லை. அதனால் பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட இப்படி சொல்லுகிறத கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து, ஏன்டா நான் மனுஷனை சிருஷ்டித்தேன், ஏன் நான் மனுஷனை சிருஷ்டித்தேன், ஏன் அவனுடைய கிரியைகள் செயல்கள் நித்தமும் எண்ணங்கள் யோசனைகள் வாழ்க்கை முறைகள் எல்லாம் தப்பாக இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. இன்னைக்கும் அதே தான் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. கொடூரமான புத்தி, கொடூரமான எண்ணங்கள், கொடூரமான சிந்தனைகள். அதை தான் நியூஸ் வழியை நாம் பார்க்கிறோம். பெண்களுக்கு விரோதமான கொடூரமான செயல். உலகத்தான் அதிபயங்கரமான கொடூர செயல்களில், சபையில் இருக்கிறவர்கள் வேற மாதிரியான செயல்களில் இருக்கிறார்கள். ஆண்டவர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மனஸ்தாபம் வந்தபடியினால ஆண்டவர் முழு பூமியும் அழிக்கும்படி தீர்மானம் பண்ணினார். ஒரு மனுஷன் மேல ஒரு அழிவு வருகிறது, ஆபத்து வருகிறது அப்படின்னா சும்மா வராது. அவனுடைய வாழ்க்கை சரியில்லை, ஆகையினால தேவன் மனஸ்தாபப்பட்டு தீங்கை அவனுக்கு செய்கிறார் என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். பல இடங்களில் பூமி அதிர்ச்சி வருகிறது, பல இடங்களில் நிலச்சரிவு வருகிறது, பல இடங்களில் கொந்தளிப்பு வருகிறது, பல இடங்களில் யுத்தங்கள் வருகிறது. எல்லாம் வந்த அந்த பகுதிகளில் எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி விசாரித்து பார்த்தீர்களானால் மற்ற இடத்தை விட அந்த இடம் அதிபயங்கரமான பாவம், சாபம், கொடூரர்கள் நிறைந்த ஒரு பகுதி. ஆகையினால தேவனுடைய கோபாக்கினை அங்கே இறங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய கோபம் என்கிறது ஒரு தேசத்தின் மேலே வரலாம், ஒரு மாவட்டத்தின் மேலே வரலாம், அல்லது ஒரு கிராமத்தின் மேலே வரலாம், அல்லது ஒரு வீட்டின் மேலே வரலாம், அல்லது தனிப்பட்ட ஒரு நபர் மேலே தேவனுடைய கோபாக்கினை வரலாம். ஆண்டவர் சொல்லுகிற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்மை படைத்த தேவன் ஒரு நாள் நம்மை குறித்து இப்படி யோசிக்க கூடாது. இவளை உண்டாக்கினது நிமித்தமாய், இவனை உண்டாக்கினது நிமித்தமாய் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்கிற அளவுக்கு நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நாளும் மனவேதனை வந்துடக்கூடாது. எத்தனை பேர் தன்னை ஒப்பு கொடுப்பீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கணும்னா நாம மனம் திரும்பணும். நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா நீங்க மனம் திரும்பணும். மனம் திரும்பாத ஒருவரும் கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியாது. மனம் திரும்பாத ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது, நித்திய வாழ்வை பெற முடியாது. ஆகவே கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும்னா பாடினா மாத்திரம் போதாது, துதித்தா ஆராதனை செய்தா மாத்திரம் போதாது. மனம் திரும்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமே ஆனால் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், அவரும் சந்தோஷமாய் இருப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் மேல தேவனுடைய கோபம் வந்தது? அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையும் செயல்களும் கிரியைகளும் தேவனுக்கு மனஸ்தாபமாக இருந்தது. அன்றைக்கும் கொலைகள் இருந்தது, கொள்ளைகள் இருந்தது, அராஜகம் இருந்தது, துர்க்குணம் இருந்தது, அக்கிரமங்கள் இருந்தது. இன்றைக்கும் அது இருக்கிறது. அன்னைக்கு ஆண்டவர் பொறுத்து கொள்ள முடியாதபடி ஜலத்தினால முழு பூமியும் அழித்தார். பெருவெள்ளத்தை கட்டளையிட்டார், பெருமழையை கட்டளையிட்டார். பெரிய பெரிய பர்வதங்கள் மூழ்கி போயிற்று. நம்முடைய தேவன், பிதாவாகி தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், உபாகமத்தில் நாம் வாசித்தோம் நேற்றுக்கிழமை.
உபாகமம் 4:24 நீங்க வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன். இன்னைக்கு நம்ம மேல ஒரு அளவற்ற கிருபை இருக்கிறதுனால நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளவோ அக்கிரமம் இருக்கிறது, எவ்வளவோ துர்க்குணம் இருக்கிறது, ஸ்வாபங்கள் எல்லாம் சரியில்லை, ஆனாலும் தேவனுடைய கிருபை தாங்குகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்துல. அவர் நமக்காக இரத்தம் சிந்தினபடியினால. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு இன்னும் நாம மனம் திரும்புவோமே ஆனால் பிதாவாகிய தேவன் நம் நிமித்தம் சந்தோஷப்படுவார். நீங்க நினைக்கிறது போல உங்க தேவன் அல்ல, அவர் அதிபயங்கரமானவர். எவ்வளவு அன்பாய் இருக்கிறாரோ அவ்வளோ கோபமாய் இருக்கிறார், எவ்வளவு பாசமாய் இருக்கிறாரோ அவ்வளோ எரிச்சலாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பயங்கரமான பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த எரிச்சல் தான் நோவாவினுடைய நாட்கள்ல வந்தது. அந்த எரிச்சலின் பிரதிபலன் தான் சோதோம் பட்டணத்தில் வந்தது. அக்கினியை இறக்கி பட்டணத்தை அழித்தார். அக்கினியும் கந்தகத்தையும் இறக்கி பட்டணத்தை அழித்தார். எல்லாரும் மரித்து போனார்கள். நீதிமானாய் இருந்த லோத்தை மாத்திரம் தூதர்களை அனுப்பி தூரத்திற்கு கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கும் தேவனுடைய கோபம் மொத்தமா உலகத்தின் மேல வராட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நபர் மேல, ஒரு குடும்பத்தின் மேல, அல்லது ஒரு சின்ன கிராமத்தின் மேல, ஒரு பட்டணத்தின் மேல, ஒரு தேசத்தின் மேல இன்றைக்கும் கர்த்தருடைய கோபம் பனி போல இறங்கின மாதிரி நித்தமும் இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. தேவனுடைய கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் அவருடைய பட்சிக்கிற அக்கினிக்கும் நீங்க தப்ப வேண்டுமே ஆனால் இயேசு என்கிற இரட்சகர் உங்களுக்கு தேவை. இயேசு என்கிற மீட்பர் ஒருவர் உங்களுக்கு தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவனுடைய வசனமும் உபதேசமும் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறார்கள், அவருடைய கிருபையை நம்புகிறார்கள், ஆனா போதனையை விட்டு விடுகிறார்கள். அவருடைய கிருபைனால தான் பிழைத்து இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அந்த அப்பத்தை நீங்க புசிக்கணும். திருவிருந்தில மாத்திரமல்ல, வசனமாகிய அப்பத்தை நீங்க புசிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சரீரத்தை பிட்டு நமக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தம்முடைய வார்த்தையும் அப்பமாகிய வார்த்தையை நமக்கு கொடுத்தார். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவினுடைய கிருபையை சார்ந்து நிற்கிறார்கள், மன்னிப்பை சார்ந்து நிற்கிறார்கள், இரத்தத்தை நம்புகிறார்கள், பலியானதை நம்புகிறார்கள். ஆனா வார்த்தையை மாத்திரம் கேட்கிறதே இல்லை. எல்லாம் கிருபை தாங்கும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை நம்பணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பும்படியாய் நிறைய உபதேசத்தை செய்தார். அவருக்கு பின் அவருடைய சீசர்களும் இந்த பூமியில மனம் திரும்பக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர்களும் பிரசங்கித்தார். மனம் திரும்பாத பட்சத்துல இந்த பூமியில நிறைய அழிவுகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஆனால் உங்க வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். நீங்க மனம் திரும்பினவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் மேல வரக்கூடிய கோபாக்கினை வரும், ஒரு குடும்பத்தின் மேல இறங்கி வருகிற கோபாக்கினை வரும். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு சம்பவித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரே நாள் தன்னுடைய கணவனும் ஒரே நாள் தான் பெற்ற பிள்ளையும் விபத்தில் மரித்து போகிறார்கள். சாதாரணமான செவிகளில கேட்டா இதனுடைய வேதனை உங்களுக்கு புரியாது. உணர்வோடு கேட்டால் கேட்கும்போதே துக்கமும் கண்ணீரும் வரும். உணர்வோடு கேளுங்க. ஒரு சகோதரி, ஒரு தாயாருடைய குடும்பத்தில் நடந்த சம்பவம். ஒரே நாள்
தன்னுடைய கணவனாரும் மரிக்கிறார்கள். ஒரே நாள் தன்னுடைய மகனும் மரிக்கிறாங்க. மகனுக்கு திருமணம் முடிந்து ஒரே ஒரு கை குழந்தை, 2 மாசம் கூட ஆகலை. எப்படி இருக்கும்? நாம பிழைத்திருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. கர்த்தர் ஏதோ ஒன்றை பார்த்து வாழ வைக்கிறார், பிழைக்க வைக்கிறார். இன்னைக்கும் துக்கத்திலிருந்து மீள முடியாம எத்தனையோ குடும்பம் இருக்கிறது. என்னுடைய நாட்களில் பார்த்துருக்கிறேன். ஒரே நாள் ஒரே குடும்பத்தில் 3 பேர் மரித்த சம்பவமும் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க லைவாக நமக்கு கிடைக்குது. நேற்றைக்கு நல்லா இருந்தவர்கள் இன்றைக்கு நல்லா இல்லை. ஒரு சினிமாவை கலக்கின ஒரு நடிகையினுடைய ஃபோட்டோவை போட்டு விட்டுருந்தாங்க. இது பழைய ஃபோட்டோ, இது இப்போ உள்ள ஃபோட்டோ அப்படின்னு. பழைய ஃபோட்டோவில் நல்ல மேக்கப் தான், நல்ல அலங்காரம் தான், விலை உயர்ந்த வஸ்திரம் தான், விலை உயர்ந்த நகைகள் தான். அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஸ்டைலு, அப்படி ஒரு பந்தா ஒரு ஃபோட்டோ வருது. பக்கத்திலே அதே நடிகையினுடைய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு ஃபோட்டோ வருது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி ஆளே அடையாளம் தெரியாம, இன்னும் சொல்லப்போனால் அது ஆணா பெண்ணா என்கிறதையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முகரூபம் மாறி, சாயல் மாறி, வியாதியினால படுத்த படுக்கையா இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்ப வேணாலும் மாறலாம். ஆனா நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனம் திரும்பணும். பழைய கோபம், துர்க்குணம், பழைய இச்சை, பழைய பாவம், பழைய எரிச்சல், பழைய வைராக்கியம், இது ஒன்றும் நமக்கு வரவே கூடாது. ஆண்டவர் கலாத்தியரை எடுத்து வாசித்தால், கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ இப்படி வாழுகிறவர்களுக்கு விரோதமான பிரமாணம் தேவனிடத்தில் இல்லை, வேதத்தில் இல்லை. நான் அன்பா இருக்கிறேன், எனக்கு விரோதமான ஒரு பிரமாணமே இல்லாம போயிடும். அன்பு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆவியின் கனியோ அன்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியின் கனி, தேவன் ஆவியாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆவியாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், திரியேக தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய கனி, பிசாசுக்கும் ஒரு கனி இருக்கிறது, அதுதான் இச்சை. பிசாசுக்கும் ஒரு கனி இருக்கிறது, அதுதான் இச்சை, பாவம், கொலவரி, வைராக்கியம். இப்படி எல்லாம் பிசாசுக்கு ஒரு கனி இருக்கிறது. ஆனா தேவனுக்கு ஒரு கனி இருக்கிறது, அதுதான் ஆவியின் கனி. மனம் திரும்புகிறவர்கள் கொடுக்க வேண்டிய கனி, அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு கனி, ஆவியின் கனி. இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிறார், ஆனா ஆவியானவருடைய கனிகள் நமக்குள்ளாய் இல்லை. தேவன் நமக்குள்ளாய் இருக்கிறார், ஆனா தேவனுடைய கனிகள் நமக்குள்ளாய் இல்லை. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்க மனம் திரும்பணும், நீங்க மனம் திரும்பணும். பழைய ரட்சிக்கப்படக்கு முன், ஆண்டவரிடத்துல வரக்கு முன்பு அன்பில்லாதவர்களா இருந்திருக்கலாம். இனி அப்படி இருக்கக்கூடாது. அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். அன்பு யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களிடத்துல தேவனும் இருக்கிறார். அப்போ தேவன் யாரிடத்துல இருக்க விரும்புகிறார் அப்படின்னா, யார் அன்பா இருக்கிறார்களோ அவர்களிடத்திலேயே தேவனும் இருக்க விரும்புகிறார். அன்பில்லாதவர்களிடத்துல தேவன் இருக்க விரும்புகிறது இல்லை, அங்க பிசாசு தங்க விரும்புகிறான். அல்லேலூயா. ஸோ நல்ல அன்பா இருங்க, நல்ல அன்பா இருங்க. ஒரு முறை நினைவை பட்டணத்தாருடைய பாவம் பெருகிற்று. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியை
யோனாவை அனுப்புகிறார். இன்னும் 40 நாள் உண்டு, நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். எல்லாரும் பாவம் செய்கிறீங்க, எல்லாரும் பாவம் செய்கிறீங்க, எல்லாரும் துர்க்குணத்தில் வாழுகிறீங்க. யோனா போய் தெரு தெருவா பிரசங்கம் பண்ணினான், கிராம கிராமமாய் பிரசங்கம் பண்ணினான். எல்லாரும் அந்த செய்தியை கேட்டார்கள். எதற்கு கவிழ்க்கப்பட்டு போகுமா? அவர்களுடைய பொல்லாத வழிகள், பொல்லாத வாழ்க்கைகள். அது நிமித்தமாய் முழு பட்டணத்தையும் கவிழ்த்து போடும்படி தேவன் திட்டம் வைத்திருந்தார். இதை கேட்ட அடிமை முதல் அரசன் வரைக்கும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி சாம்பலில் போய் அமர்ந்து கொண்டு தேவனே எங்கள் மேல கிருபையா இறங்கும் என்று சொல்லி முறையிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. ஆனா இவர்களுடைய மனம் திரும்புதலை ஆண்டவர் பார்க்கும்போது அந்த பட்டணத்தை ஆண்டவர் கவிழ்த்து போடாமல் அந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப தேவன் எதனால தேசத்தை அழிக்கிறார், எதனால பட்டணங்கள் அழிகிறது என்கிறதை நல்லா கவனிக்கணும். நீங்க எதுலேயும் பிரயாணப்படுங்க, பஸ்ஸில் போங்க, காரில் போங்க, நடந்து போங்க, ட்ரெயினில் போங்க, ஃப்ளைட்டில் போங்க, நீங்க போகிற வாகனத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். தீங்கு அணுகாது. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தால், வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் ஒரு நாளும் அது உங்களை அணுகாது. எதனால? அன்பு. நான் அன்பா இருக்கிறேன். ஊழியத்தில் நிறைய பேரிடத்தில் பழகுறோம். அதில் எத்தனையோ பேர் நல்ல தேறி இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. சிலர் ஒரு சின்ன காரியத்தை பிடிச்சிட்டு முகத்தை திருப்பிட்டு பேசினாலும் பேச மாட்டாங்க. என்னன்னு கேட்டாலும் இல்லைன்னே போயிடுவாங்க, பிரிஞ்சே போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கூறிய விளக்கத்தை கொடுத்தா, அப்படியா, நானும் தப்பாக நினச்சிட்டேன், சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒப்புரவாவி சந்தோஷப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. பிரிந்து போகிறவர்கள் ஐக்கியப்படணும்னு விரும்புகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு தந்த குடும்பத்தை விட்டு பிரியணுன்னே நினைக்கக்கூடாது. அது நல்ல பழக்கம் இல்லை. அதே போல் தேவன் எல்லாரோடும் பழகும்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறதல்ல. ஆனால் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துவாரானால் அந்த பழக்கத்திலிருந்து நீங்களாக பிரிந்து போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அக்காட்ட பழகிட்டோம், ஒரு அண்ணன்ட்ட பழகிட்டோம், ஒரு குடும்பத்தில் பழகிட்டோம். அந்த பழக்கம் தேவனால் கிடைத்த பழக்கம், அது தேவனால் வந்த ஒரு அன்பு. அதை உடைக்கணும், அதை தகர்க்கணும், இனி அந்த குடும்பத்தில் ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்திற்கு ஒருவரும் போகக்கூடாது. சும்மா ஒரு மனுஷனை சந்திக்க வைக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நண்பர்கள். ஆமென். படிச்சிருக்கீங்க தானே? ஆமாம். அவ்வளோ பாசம் பாசம் பாசம், அவ்வளோ பாசம். சவுல் அப்படிதான் அன்பா இருந்தார். ஆனா போக போக இருதயம் கடினப்பட்டுட்டு, நாம் ஒரு மனுஷனோடு பழகும்போது தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டு எரிச்சலோ பொறாமையோ வரவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் பழகுறாங்க, வேற போக போக பிடிக்காம ஆகுது. பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இருதயம் கடினப்படுகிறது? எதுக்கு நாம் அடுத்தால பிரிஞ்சு போகிறோம்? மறுபடியும் அந்த நபரை குறித்து தப்பு தப்பா ஏன் சொல்லுகிறோம்? எதனால? தாவீதை சவுல் பிரிஞ்சதற்கும் எதிர்த்ததற்கும் ஒரே ஒரு காரணம், அவன் வளர்ச்சி பிடிக்கல, அவன் உயர்வு அவனுக்கு பிடிக்கல, அவன் திறமைகள் அவனுக்கு பிடிக்கல. ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். கடைசியில் பார்த்தீங்கன்னா தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், சவுலை கர்த்தர் தள்ளினார். தாவீதும்
சவுல் ராஜாவினுடைய குமாரன் யோனத்தானும் நல்ல நண்பர்கள். நான் சொல்லுகிறேன், தேவனால ஏற்படுத்தப்பட்ட இந்த உறவு, இந்த ஐக்கியம். அப்போ தாவீது சவுல் ராஜா எதிர்க்கிறான், அவனை துரத்திட்டே போறான், அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். அவன் பயந்து பயந்து ஓடுறான், விலகி ஓடுறான். ஆனா எதிர்கால திட்டங்கள், தரிசனங்கள் தெரிகிறது யோனத்தானுக்கு. ஒரு காலத்துல தாவீது தான் ராஜாவாக கர்த்தர் உயர்த்த போகிறார். யோனத்தானுக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சிட்டல, நீ ஏன் பிரிஞ்சு அங்க போற? நீ பிரிஞ்சு தாவீது கூட அல்லவா இருந்திருக்கணும். தகப்பனா இருக்கட்டும், சரியில்லைன்னா விலகணும். இவன் தகப்பனோடு ஐக்கியமா இருந்துட்டு தாவீதை விட்டு பிரிஞ்சு தகப்பனோடு இருந்தான். கடைசியில் ஒரு யுத்தம் நடந்தது. தகப்பனும் மரித்தான், யோனத்தானும் மரித்தான். அல்லேலூயா. நல்ல நண்பர்கள் தான், பிரியாதிருங்க. தேவன் தந்த ஒவ்வொரு உறவுகளையும் நீங்க மதிக்கணும். தேவன் கொடுத்த ஒரு ஊழியக்காரன் நிறைய பேர் மதிக்கிறதே கிடையாது. இவன் எல்லாம் இவனுக்கு அப்பை, இவன் எல்லாம் இவனை விட பெரிய ஊழியக்காரன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, அப்படி இல்லை. பிரிவினைக்கு ஒரு முகாந்தரம், சரியான முகாந்தரம் இருக்கணும். நான் இன்ன வரைக்கும் நிறைய பேர் என்னை தள்ளி இருப்பார்கள், புறக்கணிச்சிருப்பார்கள். ஆனால் நான் ஒருவரையும் புறக்கணித்ததே கிடையாது. அதை என் சாகிறது வரைக்கும் இந்த ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். சபையிலேருந்து போனாலும் நானா முகத்தை தூக்குறதே கிடையாது, திருப்புறதே கிடையாது. எந்த இடத்துல பார்த்தாலும் முகத்தை நான் பார்ப்பேன். என் முகத்தில் முழிக்க இஷ்டம் இல்லாமல் வேணா அவங்க முகத்தை திருப்புவாங்களே தவிர நானா யாருடைய முகத்தையும் பார்த்து திருப்பினதே கிடையாது. அதை நான் தேவனுடைய பலிபீடத்தில் நின்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஆமாம். இன்னைக்கும் சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சில விசுவாசிகள் இருக்காங்க. பல கூட்டத்தில் 10 முறை பார்த்துருப்போம், அப்பவும் புதுசாக ஒரு அநாத பையில பார்த்த மாதிரியே பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கும் நடந்துடும். எத்தனையோ இடத்துல பார்த்துருப்போம், ஊருக்குள்ளே எத்தனையோ இடத்துல பார்த்துருப்போம். தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு சில வார்த்தை பேசியிருக்க கூட செய்வோம். அப்பவும் கூட திமிரு எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி, யாரையோ பார்த்த மாதிரி. உனக்கு சிரிக்க கூட அவ்வளோ கஷ்டம், பேசக்கு அவ்வளோ கஷ்டம், முகத்தை பார்க்க அவ்வளோ கஷ்டம். அப்படின்னா என்ன மனம் திரும்புதல்? எப்படி பரலோகத்து போவிய? நான் இதை நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ள பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊழியம் சின்ன ஊழியம், நிறைய பேருடைய ஊழியம் வளர்ந்துட்டு இப்போ நம்மளை 9 நேரம் பார்த்தாலும் ஒவ்வொரு வாட்டி புதுசாகவே பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இதே இது அவங்க லெவலுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டுனா தேடி போய் கை கொடுக்கறது என்ன, விசாரிக்கிறது என்ன, நிறைய நடக்கும். சிரிக்கக்கே இருதயம் இல்லைன்னா, விசாரிக்கக்கே இருதயம் இல்லை அப்படின்னா, அன்பு காட்டக்கு கூட உங்களுக்கு இருதயம் இல்லைன்னா, அந்த இருதயம் மனம் திரும்பின இருதயம்னு நீங்கள் நம்பாதுங்க. அது மனம் திரும்பாத இருதயம். உங்கள் மனம் இன்னும் திரும்பலை. எதுக்கு எரிச்சல் அடையணும்னு தெரிய மாட்டேங்க. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டமே இல்லை. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நமக்கு போட்டியா வைக்காதுங்க. நமக்கு போட்டி பிசாசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு பிரச்சனை பிசாசு மட்டும்தான். அவனை துரத்துறது என்ன, ஓட வைக்கிறது என்ன, ஃபைட் பண்ணுறது என்ன, எல்லாமே அவங்களோடு தான். மாம்சத்தோடு இரத்தத்தோடு மனுஷனோடு கிடையாது. இன்னைக்கும் நிறைய விசுவாசிகளுக்கு மற்றவர்களோடு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. ஒரே போராட்டம். நிறைய பேரை உங்களை பிடிக்கலை, நிறைய பேருக்கு உங்களை பிடிக்க மாட்டேங்க. ஏன்? அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டோம்? நிறைய பேர் ஏன் பழக மாட்டேங்கிறாங்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. சண்டையை போட்டோம், சண்டை போட்டால் நமக்கு தெரியும். அன்றைக்கி நம்ம சண்டை போட்டோம்ல, அதான் அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளை பார்க்காத மாதிரி நிற்கிறாங்க. சண்டையே இல்லாமல் பிரிவான். இட்ஸ் டேஞ்சர். ஐக்கியத்தை ஒரு நாளும் உடைக்காதுங்க. தேவன் தந்த ஐக்கியம். ஒரு நாள் பிடிச்சு தள்ளுவாங்க, அன்னைக்கு நடையை கட்டிடணும். அல்லேலூயா. அன்னைக்கு பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு போயிடணும். தாவீதை பல இடங்களில் சிக்க வைக்கணுங்கிறது தான் தாவீதினுடைய திட்டம்.
ஆனாலும் ஞானமாக நடந்துக்குவாங்க. எல்லாம் பெலிஸ்தர் கையில் விழ வைக்கணும் அப்படிங்கிறதற்காகவே பெலிஸ்தர் மத்தியில் அனுப்புவான். ஆனாலும் தாவீது ஜெபத்தோடு தெய்வ உதவியால் போயிட்டு ரிட்டன் வந்துடுவான். கடைசியாக அவனை கொல்லணும் அப்படின்னு துரத்த ஆரம்பிக்கும் போது தான் அந்த இடத்தையே விட்டுட்டு தாவீது ஓட வேண்டிய நிலைமை. அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தரையும் துரத்தக்கூடாது, உங்களை துரத்தின பிறகு நீங்கள் போகணும். அல்லேலூயா. நீங்களா ஒருவர்கிட்டையும் முகத்தை திருப்பக்கூடாது, அவங்களா திருப்பின பிறகு நீங்கள் வேணால் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். ரொம்ப ஞானமாய் ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ரட்சிப்பு இலவசம், ஞானஸ்நானம் இலவசம், அபிஷேகம் இலவசம், சத்தியங்கள் இலவசம். ஆனால் அதன்படி வாழது உங்களுடைய வேலை. நீங்கள் தான் அதற்காக வாழணும். பிடிக்காது ஆனாலும் வாழணும். முடியாது. உலகத்தில் நிறைய தப்பாக படிச்சிருக்கோம். உலகத்தில் ஒரு மனுஷன் முகத்தை திருப்பினான்னா வேற பேசவே மாட்டோம். ஒன்று பேசுனா நம்ம மன்னிக்கவே மாட்டோம். ரட்சிக்கப்படுக்கு முன்பதாக, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஐக்கியத்திற்காக, சபைக்காக, தேவனுக்காக, வார்த்தைக்காக, உபதேசத்திற்காக, கனிகள் வெளிப்படணுமே என்கிறதற்காக எவ்வளோ மன்னிக்க முடியுமோ அவ்வளோ. அதான் ஆண்டவர் சீசனுக்கு சொல்லி கொடுக்கிறார். எத்தனை நேரம் மன்னிக்கணும்? 7 நேரமா? இல்லை, 70 நேரம் நீ மன்னிச்சுட்டே இருக்கணும்ப்பா. மன்னிப்புங்கிறது எவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டியது ஒரு மனுஷனுக்கு. தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தார். நாமும் மற்றவருடைய சின்ன குற்றங்களை மன்னிக்க பிரயாசப்படுவோம். கனி இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. என்னை அடிக்கடி ஒரு பாஸ்டர் பார்ப்பார். இது வரைக்கும் 20 முறை பார்த்துருக்கார். இல்லையிலோயா? 20 கூட்டங்களில் ஒன்றா பங்கெடுத்திருக்கோம். வேணா நீங்கள் ஒரு நாள் என் கூட வாங்க. இப்பவும் அவர் என்ன பார்த்தா பார்க்காத மாதிரியே நிற்பாது. புதுசாக யாரையோ பார்க்குற மாதிரியே பார்ப்பார். கடைசியில் ஒரு நாள் நான் விசாரித்தா அவர் இத்தனைக்கும் பைபிள் காலேஜில் பிரின்சிபல் வேற இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பிரின்சிபல் இல்லை, பைபிள் காலேஜுக்கு பிரின்சிபல். என்னத்தை படிச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஊருக்கு உபதேசம் தனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஒரு பிரசங்கம் பண்ண விட்டா ஐயோ, பக்கத்துல இருந்தால் நீங்கள் எல்லாரும் அவர் சபைக்கு போயிருவீங்க. அவ்வளோ சூப்பராக ஒரு பேருக்கு 1000 அர்த்தம் எடுத்து அதிலிருந்து தெளிவாக பேசுவார். ஆமாம். யாக்கோப் என்றால் இஸ்ரவேல், யாக்கோப் என்றால் எத்தன், அப்படி பேரை வச்சுட்டே பயங்கரமாக வெளிப்பாடோடு பயங்கரமாக பேசுவார். ஆனால் 20 முறை பார்த்துருக்கோம், 20 முறை பிரைஸ் லாட் சொல்லியிருக்கோம். 21வது முறையும் இந்த மாதம் அவரை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்பவும் அவர் தெரியாத மாதிரியே நிற்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய முகத்தை நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன். இந்த கூட்டம் மாதிரியே ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகி பரலோகத்துக்கு வந்தா என்ன பண்ண அப்படின்னு தான் போன வாரத்தில் நானும் என் மனைவி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படியே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு எப்படியோ பரலோகத்துக்கு வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இங்கேயாச்சும் நமக்கெல்லாம் வேற ஏரியா, வேற வீடு, வேற தசை அப்படிலாம் இருக்குது. அங்கே அப்படி இல்லையே. ஒரே ஊர், ஒரே இடம், ஒரே வீடு. போச்சுடா. இப்போ எங்களுக்கே ஒரு டவுட்டு, பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமான்ன மாதிரி. இவங்கெல்லாம் வந்தால் எப்படி பரலோகத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அங்கே சந்தோஷம் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். இவனால் எல்லாம் போயிருமே அப்படிங்கிற மாதிரி. பயப்படாதுங்க, அப்படி ஒரு பயலும் உள்ள வர முடியாது. ஆமாம், உள்ள விடவே மாட்டார். ஆமாம், எல்லா பருப்பும் இங்கே தான் அவியும், அங்கே அவியாது. நினச்சிக்கிடல நானும் போவேன். எப்படி யோசித்து பாருங்க. நான் உங்களை பார்த்து நீட்டு கழுத்தை வெட்டுறேன், மூஞ்சியை திருப்புறேன், வெடுக்கு நீ பேசுகிறேன், நீங்கள் அமைதியே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களும் பரலோகத்துக்கு போயாச்சு, நானும் அங்கே வந்தாச்சு. எப்படி நிம்மதியாக இருப்பிய?
எங்கேயாச்சும் நீங்கள் மகேந்திரபுரம், நான் ராதாபுரம் கணபதி நகர், நீங்கள் வேற ஏரியா, உங்கள் வீடு வேற, உங்கள் தசை வேற, அங்கே பக்கத்து பக்கத்தில் இருப்போம். என்ன ஆகும்? கஷ்டம் தானே? நீங்கள் நினைக்க மாட்டிய, ஆனாலும் நினைப்பிய, ஆண்டவரே இந்த ஆள் மட்டும் பரலோகத்துக்கு வந்துடக்கூடாது. எத்தனை நேரத்துக்கு பார்ப்போம்? கஷ்டம். சும்மா எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவர் பரலோகத்தில் அடைக்க மாட்டார். மனம் திரும்பணும், அன்பு அப்படி வரணும். அன்பை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள், கனிகளை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். தனிமையாக இருக்கும்போது வேதத்தில் இதை ஒரு பாடமாகவே எடுத்து வாசித்து பாருங்க. அன்புக்காக என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் இழக்கணும், என்னெல்லாம் முயற்சி பண்ணணும். அன்பா இருக்கணும்னா மன்னிக்கணும், அன்பா இருக்கணும்னா கொஞ்சம் சகிக்கணும், அன்பா இருக்கணும்னா கொஞ்சம் பொறுக்கணும். அன்பை பேணக்கு நிறைய காரியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஆவியின் கனியோ அன்போ, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் கனிகளா நம்ம வாழ்க்கையில, நம்ம செயல்களில், கிரியைகளில், குடும்பத்தில் வரணும். அது வராம எப்படி போக? எவ்வளவு முடியுமோ அன்பா இருங்க. குடும்பத்தில், வீட்டில் சகோதரத்துவ அன்பு பேணி காக்கணும். அது என் அண்ணி சரியில்லை அதனால இப்போ அண்ணனையும் பிடிக்காம போயிட்டு அப்படி சொல்லாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நீங்கள் அன்பாகவே இருங்க. எவ்வளோ முடியுமோ அன்பாகவே இருங்க. இந்த ராதாபுரத்தில் வந்து 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷமும் நிறைய பேருடைய முகத்தையே பார்ப்பேன். இதுவரைக்கும் சிரிக்காமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அல்லேலூயா. 18 வருஷம். கடினமான இருதயம், கடினமான மனிதர்கள். உலகம் இப்படி தான் இருக்கும். நாம் இப்படி இருக்கவே கூடாது. எத்தனை பேர் நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஆமாம். எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. பரலோகத்துக்கு போகக்காகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கேயே மனம் திரும்பட்டும், இங்கேயே மனம் திரும்பட்டும். நிறைய பேருக்குள்ள எரிச்சல், பொறாமை, காய்மகாரம், வருத்தம், கோபம் எல்லாம் இருக்கிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தீந்துடணும். அது ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடாது. நிறைய பேருடைய இருதயத்தில் வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய கோபம், வைராக்கியம், எரிச்சல் உள்ளேயே இருக்கிறது. ஒரு மனுஷனை கொலை பண்ணக்காக 1 வருஷம் திட்டமிடுகிறான், 2 வருஷம் திட்டமிடுகிறான். கொலவெறி அடங்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக உங்க கோபம் தணிஞ்சிருக்கணும். காலையில் கோபம் வந்துடும். மனுஷன் தானே, மாம்சத்தில் தானே இருக்கிறோம், கோபம் வந்துடும். ஆனால் சாயங்காலத்துக்குள்ளா, இரவுக்குள்ளாக அந்த கோபெல்லாம் முடிஞ்சிடணும். அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், மாமனார் மாமியாராக இருக்கட்டும், சகோதரத்துவமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? 12 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சில ஆட்கள். அப்படி கிடையாது. அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பாதவர்கள். ஆண்டவர் சொல்லுகிற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. சீக்கிரமாக மனம் திரும்புங்க. ஞானஸ்நானம் கூட எடுக்க சொல்லல ஆண்டவர், மனம் திரும்ப தான் முதல்ல சொன்னார். நாம ஞானஸ்நானமும் பெற்று அபிஷேகமும் பெற்று ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். மனம் திரும்பாமல் இருந்து எங்கே இருக்கும்? என்ன சபையில் நீங்கள் இருக்கலாம், பரலோகத்துக்கு வர முடியாது. நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த பொறாமைப்படுகிறவர்கள், எரிச்சலோடு இருக்கிறவர்கள், மூஞ்சியை பார்க்காதவர்கள், மூஞ்சியை பார்த்து திருப்பிட்டு போகிறவர்கள் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. வர முடியாதுன்னு நான் சொல்கிறத விட ஆண்டவரே வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம். ஒரே வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்கிறது? பெரும் கஷ்டம். வந்துடவே கூடாது. ஸோ இப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்லாரையும் ஏற்று சகிச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னாலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
அதான் ஆண்டவர் திருச்சபையை தந்திருக்கிறார். சபையில் 4 பேர் இருந்தாலும் 4 விதத்தில் இருப்பாங்க. ஆனால் 4 பேரோடும் ஐக்கியமாக இருக்கிறவர்கள் உண்மையான விசுவாசிகள். அல்லேலூயா. சில ஆளு காரணம் இல்லாமலே பகைப்பாங்க. காரணம் இல்லாமல் பகைக்கிற அனுபவம். எல்லாரோட ஐக்கியமாயிருங்க, எல்லாரையும் நேசிங்க. யாருக்கும் ஒன்றும் கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, அன்பாயிருங்க, ஐக்கியமாயிருங்க, விரோதமாக இருக்காதுங்க. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாரையும் மன்னிங்க. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ளணும். இந்த கனிகளெல்லாம் உங்களுக்குள்ளாய் வரட்டும். சமாதானம் வரட்டும், நீடிய பொறுமை வரட்டும், தயவு வரட்டும், நற்குணம் வரட்டும், விசுவாசம் வரட்டும், சாந்தம் வரட்டும், இச்சை அடக்கம் வரட்டும். இதெல்லாம் வரட்டும் உங்களுக்குள்ளாக. இதெல்லாம் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் முதல்ல எனக்குள்ளே இருக்குதா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணணும். நான் ரைட்டு தான், நான் கரெக்டு தான், நான் சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்திட்டே போகக்கூடாது. இதெல்லாம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு காரியத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:3. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். பிள்ளைகளை போல் ஆகணும், மனம் திரும்பி குழந்தைகளை போல் ஆகணும். குழந்தைகளுக்கு பாவம் தெரியாது, பொறாமை தெரியாது, எரிச்சல் தெரியாது, வஞ்சகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. குழந்தை பாவத்திற்கு குழந்தையாக, அக்கிரமத்திற்கு குழந்தையாக நாம் மாறணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், இருதயம் எல்லாம் கடினமாக இருக்கிறது, வாழ்க்கை கடினமாக இருக்கிறது, செயல் பயங்கரமாக இருக்கிறது, செயல் கொடூரமாக இருக்கிறது. சிலரை காயப்படுத்தக்குன்னே நிறைய பேருக்கு தெரிகிறது. ஒரு மனுஷனை எப்படி காயப்படுத்தணும், எப்படி வருத்தப்படுத்தணும், எப்படி புறக்கணிக்கணும். சில ஆள் எங்கே தான் அதை குறித்து படிச்சுட்டு வந்தாங்களோ தெரியாது. காயப்படுத்த, வேதனைப்படுத்த, ஏமாற்ற, அதிலெல்லாம் அவங்க சிறந்தவர்கள், டிகிரி வாங்கினவர்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். குழந்தைகளாக மாறணும், பிள்ளைகளாக மாறணும். நான் யாருக்காகிலும் வேதனையா இருக்கிறேனா, நான் யாருக்காக மனநோவா இருக்கிறேனா கவனிக்கணும். யாருக்கும் நீங்க மனநோவா மாறிடக்கூடாது. நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் நிறைய பாடுகள் வழியாக தான் பரலோகத்துக்கு போகும். இன்னைக்கு ஆதி நாட்களில் இருந்த சபைக்கு இருந்த பாடுகள் போல இன்றைக்கு இல்லை. அன்னைக்கு பாடு மிக பயங்கரமாக இருந்தது. அன்னைக்கு வறுமை இருந்தது, பசி இருந்தது, பட்டினி இருந்தது, அவமானம் இருந்தது, நிந்தை இருந்தது, கல்லறி இருந்தது, பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்கள் இருந்தது. இன்னைக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. நாம் சுகமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம், நல்லா புசிக்கிறோம், பட்டினிங்கிறது இல்லை, தண்ணி பஞ்சம் இல்லை, ஆகார பஞ்சம் இல்லை, எல்லாம் செழிப்பாக தான் இருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன பாடு, ஆதி முப்பிதாக்களுக்கு இருந்த பாடுகளில் 100ல் 10 கூட இல்லை, 10ல் ஒரு 5 வேணா இருக்குன்னு நினைக்கலாம். அதுவும் யாரால? புருஷனால, மனைவினால, பிள்ளைகளால், இல்லை மாமனார்னால, மாமியார்னால, மருமகள்னால. இல்லைலோயா? ஆமாம். திருமணம் முடிஞ்ச 1 மாத காலம் ஆகலை, ஒரு சின்ன பிரச்சனையில் சபை கொண்டு வராங்க. இல்லைலோயா? கணவனும் வரான், மனைவியும் வரான். இப்போ மாமியார் சொல்கிறாங்க, என்னதோ மருமகனுக்கு ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆண்டவருடைய கிருபைனால முன்னாடி இருக்கும்போதே எனக்கு புரிஞ்சிட்டு, பிரச்சனை மாப்பிள்ளை சைடு கிடையாது, பிரச்சனை மனைவி சைடு. அல்லேலூயா. ஆமாம்.
மனைவி ஒரே டார்ச்சர். கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம்தான் ஆச்சு. ஆளையும் ஊரையும் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதனால் சொல்ல மாட்டேன். கணவனார் ஒரு மாதிரி இருக்கிறாரு, பறி கொடுத்த மாதிரி, யாண்டா கல்யாணம் முடிஞ்சுங்கிற மாதிரி. அவருக்கு தாயாருக்கு அவர் ஒரே பையன். இப்போ திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்ததில்லை, இவர்கள் இச்சையின்படி ஓடி போய் மேரேஜ் முடித்தது. இப்போ குடும்பத்தில் மாமியாரோடு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும், வருத்தம் இருக்க தான் செய்யும். அதனால மாமியார் பேசாது போல. இது நேரே சென்னையிலேருந்து கூட்டிட்டு இங்கே வந்துட்டு, இனி அங்கே போகக்கூடாது, உங்கள் அம்மிட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீ இவர் 2 பக்கம் மாட்டிட்டு முழிக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை சகிக்க உங்களால் முடியும். கல்லறிய சகித்தார்கள் அன்றைக்கு, கட்டுகளை சகித்தார்கள் அன்றைக்கு. அன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் சகித்தது எவ்வளவோ, ஆனால் நம்மளால் சின்ன காரியத்தை சகிக்க முடியலை. இன்றைக்கும் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் அடிக்கடி பிரச்சனையில் பிரிந்து போகிறது, ஓடி போகிறது, தனித்து இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் பக்குவப்படுத்தும்படியே இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. அவங்க கையை பிடிச்சி ஒரு நாள் வெளியே விடுவாங்க, அன்னைக்கு பறந்துருங்க. ஆமென். ஆகார் சாராள் வீட்டில் அடிமை பெண்ணாக இருந்தாள். அவ படுத்தின வேலை, அவ செஞ்ச வேலை, அவ படுத்தின வேதனையில் ஒரு நாள் வீட்டை விட்டுட்டு ஓடிய வந்தாள். அப்போ ஆண்டவர் அவளை சந்திக்கிறாள். ஆகாரின், சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஆண்டவர் சந்திக்கிறார். நீ எங்கேருந்து வந்திய அங்கேயே போ அப்படிங்கிற. இவ மறுபடியும் போயிட்டா. ஏன்னா இவளா வந்தாள். ஒரு நாள் தன்னுடைய எஜமானி ஆகாரையும் அவளுடைய பிள்ளையும், இந்த அடிமையும் அடிமையினுடைய பிள்ளையும், என் பிள்ளையோடு கூட சுதந்திரவாளியாக இருக்க போகிறதல்ல, கொண்டு போய் விட்டுரும், வெளியே விட்டுரும் அப்படிங்கிறா. அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளணுமா தள்ளினாங்க. வெளியே வந்தாள் ஆகார். ஆபிரகாம் வழி தேவைக்கு என்னெல்லாம் உண்டை கொடுத்து, கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து தூரத்தில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அன்னைக்கு தேவன் நீ மறுபடியும் சாராள் வீட்டுக்கு போன்னு சொல்லலை. அல்லேலூயா. உன் எஜமான் வீட்டுக்கு போ, புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்லலை. உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு பிரிந்து போக, தனிமையாய் வாழ, ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தேவனால் வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாத்துலேயும் ஒரு பிரிவுங்கிறது தேவனால் மட்டும்தான் வரணும், மாம்சத்தில் வரக்கூடாது. மாம்சத்தினுடைய கோபத்தினால, வைராக்கியத்தினால வந்துடக்கூடாது. அந்த பிரிவு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு பிரிவு வரும் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது. விட்டுட்டு ஓடினாள், ரிட்டன் போன்னு ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் நம்ம ஒரு கதை மாதிரியே வாசித்து முடிச்சிருவோம். அதெல்லாம் ஆகாருக்கு தான், எனக்கு கிடையாது அப்படின்னே நம்ம நினைப்போம். கிடையாது. யார் சொன்னா? வேதத்தில் எல்லாமே நமக்கு நிழலாக நடந்திருக்கிறது. ஒவ்வொரு சம்பவம் நமக்கு தான். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை அதில் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரையும் தூக்கி போட்டு போகணுமா? உடனே ரெடி. சபை தூக்கி போட்டு போகணுமா? ரெடி. ஸ்தாபனத்தை தூக்கி போட்டு போகணுமா? ரெடி. நம்ம திருக்குறங்குடி வட்ட சபைகளில் நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் போடணுன்னா கேட்பாங்க, நம்ம தான் சைன் வச்சு அனுப்பணும். ட்ரான்ஸ்ஃபர் யாருக்காக வேணுமான்னு கேட்கறது தான் நாங்கள் தான். அப்போது நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஊழியக்காரர் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தில் மனரம்யமாக இருந்து, கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ நெருக்கமோ நிந்தையோ அவமானமோ அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம்.
நாம 10 சபைக்கு போறது ஈஸி தான். ஆனா 10 சபைக்கு நம்மளோடு கூட தேவன் வரமாட்டார். நீங்க 10 ஊருக்கு போகலாம் பிரிந்து சண்டை போட்டுட்டு, ஆனா 10 ஊருக்கு ஆண்டவர் வரமாட்டார. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஆனா தேவனுக்கு அது தப்பா இருக்கும். ஒரு காரியத்துல மாம்சத்துல வாழுகிறது ஈஸி, ஆனா அது ரொம்ப கஷ்டம். மாம்சத்துல வாழுகிறது கஷ்டம், ஆனா அது ரொம்ப ஆசீர்வாதம். ஆவில வாழுகிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு சபையில இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி, இந்த சபை சரியில்லை, விசுவாசி சரியில்லை, வருமானம் சரியில்லை, எதுவும் சரியில்லை, கட்டடம் சரியில்லை, இடம் சரியில்லை, ஊர் சரியில்லை அப்படின்னே போவாங்க. இங்கேயாச்சும் 3 வருஷம் ஊழியம் செஞ்சுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனால் அங்கே 1 வருஷம் கூட போகாத ஆள் இப்போ அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி என்ன ஒரு சுற்றிட்டே இருக்கிறார். நீ கடைசி வரைக்கும் அலைந்து தெரிவாய். அல்லேலூயா. கூட்டை விட்டு அலைகிற பறவை எப்படி இருக்கிறதோ, குருவி எப்படி இருக்கிறதோ, அதே போல தான் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பானாம். அல்லேலூயா. உன் ஸ்தானம் பரிசுத்தம், உன் ஸ்தானம் அன்பு, உன் ஸ்தானம் சந்தோஷம், உன் ஸ்தானம் சமாதானம். அதை விட்டு நீ போகக்கூடாது. உன்னை எங்க வச்சிருக்கிறார்? பொறுமையா இருக்கணும். கர்த்தர் அந்த இடத்துல உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார், மேன்மையை தருவார், சுதந்திரத்தை தருவார், உயர்வை தருவார், நன்மையை தருவார். எல்லாம் நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வரும்படி கர்த்தர் உனக்காக யாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னும் வரைக்கும் என்னை குறித்து எவ்வளவோ பேசினவர்கள் எனக்கு முன்பதாக இருந்தாலும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிருந்தாலும், நானும் எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நினச்சிட்டு சந்தோஷமாக இதுவரைக்கும் பேசுகிறேன். அல்லேலூயா. அதில் ஒரு சில ஆள் உங்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் நானாக இருக்கணும், நான் அவரை போல இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாட்டையும் மூஞ்சி மாற தூக்குக்கு ஆண்டவரன் அபிஷேகம் பண்ணலை, ரத்தத்தினால கழுவலை, வசனமாகி அப்பத்தை தரல, சும்மா தரல. இதெல்லாம் நாம் மதிக்கணும். அபிஷேகப்பட்டிருக்கிறேன், அவருடைய வசனமாகி அப்பத்தை நித்தமும் நான் புசிக்கிறேன், அதுக்கு ஒரு மரியாதை வேணாமா? அல்லேலூயா. வசனத்தை நல்லா மணிக்கூர் கணக்கில் கேட்குறோம். என்னத்துக்கு? அதை புறக்கணிக்கவா, அவமானப்படுத்தவா? பரலோகமாகிய வசனம், அப்பமாகிய ஜீவ வார்த்தை, நானே ஜீவ அப்பம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை புசிக்கிறோமே, கொஞ்சமாச்சும் மதிப்பு கொடுக்காண்டாமா அவருக்கு? கொஞ்சமாச்சும் அவரை கனப்படுத்தாண்டாமா? கொஞ்சமாச்சும் யோசிக்காண்டாமா வாழ்க்கையில்? மன்னம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இருந்தால் போக முடியாது. பரலோகத்துக்கு போகணுன்னா பரலோக வாசியாகவே பூமியில் மாறிடணும். அல்லேலூயா. ஆமாம், பரலோகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பூமியை விட பெருசல்ல, அது ரொம்ப சின்னது தான். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் போக முடியும். ஆனால் எல்லாருக்கும் பரலோகத்தை குறித்து பேசப்படுகிறது, எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் எல்லாரும் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஒப்பு கொடுக்காதது வரைக்கும் சில ஆள் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த காரியத்தில் இப்படி தான் இருப்பேன். துணிகரம். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், அந்த மதியினமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதத்தில் அன்பை நிறைய தியானிங்க, மன்னிப்பை நிறைய தியானிங்க, ஒப்புரவாகுதல் நிறைய தியானிங்க. இந்த தாவீது கதை, சாலமோன் கதை, ஆபிரகாமின் கதை, ஆகாரின் கதை, இதெல்லாம் உங்கள் ஞான போக்குக்காக வாசிக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ரகசியம். அதுக்கு உதாரணத்துக்கு தான் ஆகார குறித்து சொன்னேன். அவளா போறா, ஆண்டவர் ரிட்டன் அனுப்பினார். அதுக்கு பிறகு எஜமானி சேர்ந்து அனுப்புகிறார்கள். அதுக்கு பிறகு கர்த்தர் ரிட்டன் அனுப்பலை, ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு சின்ன சம்பவம் தான் அவ்வளோ ரகசியம் இருக்கிறது. நீங்கள் என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க, அந்த சூழ்நிலைக்கு ஒப்புமையாக ஒப்பிட்டு வேத வசனத்தை பாருங்க. இதே நிலையில தான் தாவீது இருந்தார், இதே நிலையில தான் யோனத்தான் இருந்தார். இதே போல சம்பவம் தான் ஆகாருக்கு நடந்தது, இதே போல சம்பவம் தான் ஆபிரகாமுக்கு நடந்தது, இதே போல ஒரு சம்பவம் தான் நெகேமியாவுக்கு நடந்தது.
நானும் அதே சூழ்நிலை தான் இருக்கிறேன். அவங்க என்ன நடந்ததோ, என்ன செய்தார்களோ, எப்படி செய்தார்களோ அதையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப ஈஸி. ஆகவே ஒவ்வொன்றும் வாசிக்கும் போகும்போது போட்டிக்காக வாசிக்காதுங்க. வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி வாசிங்க. இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறது. இதை நித்தமும் புசிக்கணும், புசிக்கணும். புசிக்க புசிக்க உள்ளான மனுஷன் பலன் அடைவான். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பன், இந்த வார்த்தையை டிவிலையும் செல்போன் வாயிலாக வீடுகளிலே உட்கார்ந்து கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் ஐயா. ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆவியின் கனி உண்டாகட்டும் அப்பா. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். ஆவியின் கனி, ஆவியின் கனில வளரணும். உதவி செய்யுங்க டாடி. இரக்கம் செய்யுங்க ராஜா. ஒரு பிள்ளைகளை இடறி போகக்கூடாதுப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை அறியாமலே இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு வாரம் சத்தியத்தை அறியணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை கவனிக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். உதவி செய்யுங்க. சோதரம் சோதரம் சோதரம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் துதியுங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ளாய் மாற்றங்கள் வரட்டும், எனக்குள்ளாய் மாற்றங்கள் வரட்டும். நான் கர்த்தருக்காய் மாறணும். நான் யாரையும் பழித்து விடக்கூடாது, நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, நான் யாருக்கும் எதிர்த்து நிற்கக்கூடாது, நான் யாருக்கும் முன்பதாக மேன்மை பாராட்டி பேசிடக்கூடாது, நான் யாரையும் அற்பமா பேசிடக்கூடாது, நான் யாரையும் அற்பமாய் நினைக்கக்கூடாது, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கணும், நான் மனமெட்டிவையாய் நடக்கக்கூடாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. எனக்குள்ளாய் மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்க. ஆதி மனிதர்கள் மனம் திரும்பல, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, இவர்களுக்கு போதகனை கொடுத்தேனே, இவர்களுக்கு போதித்து கொடுத்தேனே, இவர்களுக்கு என் வேத வசனங்களை கொடுத்தனே, இவர்கள் புரியாம வாழுகிறார்களே. மனஸ்தாபப்பட்டா. உன் நிமித்தமும் உங்கள் நிமித்தமும் உங்களிலே அநேகர் நிமித்தமும் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஆமென். இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நோவா காலத்துல அவர் மனஸ்தாபப்பட்டா பூமி தாங்காது. அவர் மனஸ்தாபப்பட்டா மனுகுலம் தாங்காது. உங்களால தாங்க முடியாது, உங்களால தப்பவும் முடியாது. அவரை மனஸ்தாபப்படுத்தாதிருங்க. அவரை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து பாருங்க. அன்பிலே வாழ்ந்து பாருங்க, அன்பிலே நடந்து பாருங்க. மன்னிப்பு கொடுங்க, மன்னிங்க. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. எல்லாரோடு சமாதானமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, ஒருமனமாயிருங்க, ஒற்றுமையாயிருங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென். அன்புள்ள தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. கேட்ட இந்த வார்த்தையின்படியே நாங்க வாழ கிருபை கொடுங்கப்பா. உங்க பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நாங்கள் யாவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.